வெல்கம் டு ஹம்பால் மோட்டார்ஸ். இது வந்து நெற்குன்றத்தில் இருக்குது. நம்ம ஷாப்ல என்ன மாதிரியான பைக்லாம் டீல் பண்றீங்க? இதுல எல்லா பிராண்ட் வெஹிக்கிளும் இருக்குங்க சார். என்னென்ன பிராண்ட்? ஹோண்டா, டிவிஎஸ், யமகா, சுசுகி, ஹீரோ, ஆல் பிராண்ட் வெஹிக்கிள்ஸ் அவைலபிள் சார். என்ன காஸ்ட்ல இருந்து என்ன காஸ்ட் இருக்கு? பேசிக் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 70,000ல இருந்து இருக்குங்க சார். மக்கள் அதிகமா விரும்புறது எந்த மாதிரி? ஸ்கூட்டி டைப் தான் அதிகமா விரும்புறாங்க சார். டியோ, ஆக்டிவா அது மாதிரி வந்து இது பண்றாங்க சார். வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா. நம்மளோட ஷாப் பொறுத்த வரைக்கும் பைக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இல்ல சார், எங்களுடைய ஷோரூம்ல பாத்தீங்கன்னா வந்து சர்வீஸும் இருக்குங்க சார். ஃப்ரீ சர்வீஸும் இங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே இங்க இருக்குங்க சார். லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுவீங்களா? நீங்க ஆமா சார், எங்க கீழ வந்து எல்லா ஃபைனான்ஸுமே இருக்காங்க சார். 0% இருந்து முன்பணம் ₹1 வரைக்கும் கட்டலாம் சார். முன்பணம் குறைஞ்ச முன்பணம் ₹1 சார். 0% ஸ்கீமும் இருக்குங்க சார். இப்போ இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் இருக்குங்களா? ஆமா சார், இஎம்ஐ இருக்குங்க சார். எல்லா ஃபைனான்ஸ் அதுதான் சார் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் கட்டினா ஒரு வெஹிக்கிள் சரி? நீங்க வந்து லோ இனிஷியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ₹1 சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா ₹1 பண்ணலாம் சார். 0% பாத்தீங்கன்னா 50% நீங்க பே பண்ணீங்கன்னா 0% வருதுங்க சார். கஸ்டமர் வந்து இப்போ ஒரு சில செலக்டட் கலர்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் பண்ணணுமா? இல்ல சார், எல்லாமே 1 ஹவர்ல டெலிவரி சார். ஒன்லி ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும், நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு போலாம் சார். பைக்ஸை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப மைலேஜ் அதிகமா இருக்குங்க? இல்ல மைலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தராங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷனும் பாக்குறாங்க சார். நீங்க பைக்ல கேக்குறீங்களா, ஸ்கூட்டி டைப்ல கேக்குறீங்களா சார்? பைக்ல வந்து ஹீரோலாம் நல்லா இருக்குங்க சார். ஹீரோ ஸ்பெண்டர், பேஷன்லாம் நல்லா இருக்குங்க சார். வேற என்ன மாதிரியான பைக் வந்து இப்போ கஸ்டமர் சைட்ல இருந்து எந்த ஸ்பேரும் கிடைக்காத வண்டி இருக்காங்க? ஒரு சில ஸ்பேர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம கிட்ட எல்லா ஸ்பேரும் கிடைக்குமா? என் கீழ வந்து சேல்ஸ், சர்வீஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிள் தான் சார். இப்போ வண்டி பொறுத்த வரைக்கும் இப்போ வண்டி இப்போ எடுத்தாங்கன்னா எவ்வளோ வருஷத்துல டயர் மாற்றணும்? இன்ஜின் ஆயில் வந்து எவ்வளோ? இன்ஜின் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 750 கிலோமீட்டர்ஸ் சார், இல்ல 1 மந்த் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டா போதும் சார். ஆயில் மாத்திக்கிட்டா போதும். வண்டிக்கு பேட்டரி வந்து ரொம்ப முக்கியம். இந்த பேட்டரின்றது எவ்வளோ பீரியட் வரும்? வண்டியிலே வேற மேனுஃபேக்சரிங் பேட்டரி பாத்தீங்கன்னா வந்து 1 இயர் வாரண்டி வரும் சார். புதுசா அடிஷனலா நீங்க பேட்டரி வாங்குறீங்க, இல்ல உங்க கையில வந்து பழைய வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு வந்து 2.5 இயர்ஸ் வாரண்டி வரும் சார். ஒரு சிலர் எக்ஸ்சேஞ்சுக்கு வருவாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பழைய வெஹிக்கிள் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறோம் சார். எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஆஃபர் போனஸ் வந்து ₹4000 தரோம் சார். எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ லிமிட்டட் பீரியட் தானா இந்த ஆஃபர்ஸ்லாம், இல்ல
எப்பவுமே இருக்கும். இல்லை சார், அது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸி அண்ட் நான்ஸ்டிக் தவா அண்ட் குக்கர் ஃப்ரீ பண்ணி தரோம் சார். அது 3 months ஒன்ஸ் வந்து என்ன கம்பெனி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்போம் சார். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு காயின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அப்பப்போ என்ன வருதோ அது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ கஸ்டமர் எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த அட்ரஸில் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பேன் சார். எங்கே இருந்தாலும் எனக்கு வந்து ஒன்லி வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் அனுப்புனா போதும், உங்களுக்கு டெலிவரி பண்ணி தருவோம் சார். ஒரு சிலர் நேர்ல வர முடியாது கண்டிப்பாக. அதுதான் ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறோமே சார். இப்போ ஆன்லைன் வீடியோலாம் காட்டுங்க. ஆன்லைனில் வந்து எனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் அனுப்புனா போதும், அதாவது வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ஓகே பண்ணி தந்துடுவோம் சார். ஒரு சிலர் வீடியோ காலில் பார்க்கணும் அப்படின்னா ஏன் எங்ககிட்ட எல்லா வெஹிக்கிளும் இருக்குங்க சார். நீங்கள் கூட நீங்கள் இது பாருங்க சார், எங்ககிட்ட எல்லா வெஹிக்கிளுமே இருக்குது. எப்போ வேணாலும் பார்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 8939771691.
என்னம்மா இப்போ இந்த பஜாஜ் ஹீரோ எல்லாமே பண்றது இருக்கீங்க, ஆமாங்க சார். பண்றீங்களா? ஆமாங்க சார். இதை தவிர அந்த ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் இந்த பஜாஜ் ஜாவா ஜாவா பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு நல்லா போகுதுங்க சார். என்ஃபீல்டு 350 கிளாசிக் 350ல நல்லா மூவிங் சார். தண்டர் பேர்ட். ரொம்ப அதிகமா வரும்போது என்ஃபீல்டு வரும். என்ஃபீல்டுக்கு அப்புறம் வந்து பல்சர் கேட்குறாங்க, எம்டி கேட்குறாங்க சார். எம்டி R15. இதை தவிர கவாசகி அந்த மாதிரி பைக் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் பண்ணது கிடையாதுங்க சார். கேட்டால் பட் அவைலபிள் தான் சார், ஸ்டாக் சார். இப்போ அந்த ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள்லாம் எடுக்கும்போது கஸ்டமர்ஸ் இந்த ராயல் என்ஃபீல்ட்லாம் எடுப்பாங்க, அதுக்கு வந்து சர்வீஸ் எப்படி வரும்? சர்வீஸ் சேம் தான் சார். உங்களுக்கு வந்து எந்த சர்வீஸ் எடுத்தாலும் 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் சார். கம்பெனி வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரும் சார். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரும் சார் உங்களுக்குங்க சார். ஃப்ரீ சர்வீஸ் 3 சர்வீஸ் இருக்குங்க சார் உங்களுக்கு. பேட்டரி வாரண்டி 1 இயர் இருக்கு. வண்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் டயர் தான். டயர் எந்த பீரியட் வரைக்கும் நம்ம 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்டலாம் சார். அது வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை டயர் சேஞ்ச் பண்ண மாட்டேங்க கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியல, வண்டி ஓட ஓட தெரியும் இல்லைங்களா, டயர் வந்து வீக்காக இருக்குன்ற மாதிரி தெரியும். பட் சர்வீஸ் வரும்போது நான் அவங்களே சொல்லுவோம் சார். அதாவது வந்து உங்களுக்கு டயர் வீக்காக இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸை மாற்றிங்க, இல்லை இப்போ மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் சார். வண்டி மெயின்ன்றது இன்ஜின் ஆயில். ஆமாங்க சார். மறந்துடுவாங்க. அந்த மாதிரி மறக்கும் போது அந்த என்ன மாதிரியான ப்ராப்ளம் இன்ஜின் ஆயில் மாற்றலாம்? இன்ஜின் ஆயில் மாற்றலாம். உங்களுக்கு வந்து இன்ஜின் சீஸ் ஆகிற நிலைமைக்கு வரும் சார். நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து SMS அனுப்பிடுவோம், கால்ஸ் பண்ணிடுவோம் சார். ஒரு சர்வீஸ் முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக SMS போயிடும். ப்ளஸ் வந்து கால் பண்ணி கூப்பிடுவோம் சார் கஸ்டமரை. இப்போ வண்டிக்கு வந்து இப்போ டூ வீலருக்கு செயினும் ரொம்ப முக்கியம். டூ வீலர் செயின். ஆமா ஆமா. அந்த செயின் வந்து லூப்ரிகேஷன் அவசியம் பண்ணி ஆகணுமா, இல்லை பண்ணாமல் மட்டும் இந்த மாதிரி? இல்ல, செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். உங்களுக்கு என்ன பண்ணணும், செயின் லூஸ் ஆயிடும் சார். அந்த லூப்ரிகேஷன் போறதால வந்து உங்களுக்கு வந்து செயினுடைய கிரிப்னஸ் வந்து அதிகமா இருக்குங்க சார். அதனால நீங்க லூப்ரிகேஷன் இஸ் மஸ்ட் சார். லூப்ரிகேஷன் பண்ண மறந்துட்டா என்ன மாதிரியான ப்ராப்ளம்? செயின் அடிக்கடி லூஸ் ஆகும், அடிக்கடி நீங்க வந்து டைட் பண்ற மாதிரி ஆயிடும் சார். உங்களுக்கு செயின் வந்து லிங்க் கட் ஆயிடும் சார். இப்போ இந்த ஹை ரேஞ்ச் பட்டு வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு ஆயில் ஊற்றுவாங்க. ஆமாங்க. அந்த ஆயில் ஊத்தாம சில பேர் மறந்துடுவாங்க. அப்ப என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்? அதே மாதிரி டிஸ்க் பேடு மறந்துடுவாங்க. பேடு மாத்துறதுக்கு அதனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்? நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிஸ்க் பிடிக்காம வந்து வாரி விட்டுடும் சார் சம் டைம்ல சார். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வரும். அந்த டிஸ்க் ஆயில டிஸ்க் பேட் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிரேக் கண்டிப்பா பிடிக்காதுங்க சார். வண்டிக்கு மெயின் வந்து கிளட்ச் கியர் போடும்போது அந்த கிளட்ச் கேபிள் என்ன பீரியட் வரைக்கும் மெயின்டைன் பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் கேபிள் வந்து நல்லா இருக்கும் சார். 5 to 7000 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா இருக்குங்க சார். பிரேக் ஷூ என்ன பீரியட்? நீங்க மேக்ஸிமம் பிரேக் பிடிச்சிக்கிட்டே ஓட்டினா தான் பிரேக் ஷூ சேஞ்ச் ஆகும் சார். இல்லைன்னா ஒரு 3000 5000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க வந்து பிரேக் ஷூ மாற்ற வேண்டிய இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க சார். ஒன் டைம் வந்து நீங்க நியூ பிரேக் ஷூனா திருப்பி தேய்ச்சி கூட போட்டுக்கலாம், அது மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சார். அம்பாள் மோட்டார்ஸ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு அன்று பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா வெஹிக்கிளுக்குமே நாங்கள் ஹெல்மெட் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருந்தா இருக்கோம் சார். பிளஸ் வந்து ஃபிட்டிங் ஃப்ரீ சார் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக சார். அது மட்டும் இல்லாம இப்போ கிறிஸ்துமஸ் அண்ட் பொங்கல் அண்ட் நியூ இயர்க்காக வந்து எவ்வரி வெஹிக்கிளுக்கு வந்து ஒன்லி வந்து மிக்சி அண்டு நான்ஸ்டிக் தவா அண்டு குக்கர் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எங்களுக்கு வந்து ஃபைனான்ஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு சிபில் ஸ்கோரே இல்லைனா கூட நாங்கள் சிபில் ஸ்கோர் வந்து இல்லாமையும் பண்ணித்தரோம், சிபில் ஸ்கோர் இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம் சார். உங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும் போதும், வேறு எதுவும் உங்களுடைய ப்ரூஃப் எங்களுக்கு தேவைப்படாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு, நீங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கணும்னு கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். வண்டி உடனே 1 hour சார். அம்பாள் மோட்டார்ஸ் வந்து எப்பவுமே திருப்திப்படுத்துகிற ஒரே கம்பெனி அம்பாள் மோட்டார்ஸ் தான். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 4 வருஷமா எனக்கு அம்பாள் மோட்டார்ஸ் தெரியும், ஓனர் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாரையும் எனக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா அம்பாள் மோட்டார்ஸில் சார் ஒரு சில மோட்டார்ஸுக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. நெற்குட்டு பகுதியில் அம்பாள் மோட்டார்ஸை தவிர வேறு எந்த மோட்டார்ஸும் 100க்கு 100% ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. வேற அதுக்கு தான் சார் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் ஃபாலோ பண்ணுறாங்க, குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இந்த கேலண்டர் வாங்கலைன்னா அது வீடு தேடி கொடுக்குற அளவுக்கு அம்பாள் மோட்டார்ஸ் உதவி செய்கிறாங்க. சின்ன சின்ன காரியத்தில் தானே கஸ்டமருக்கு மகிழ்ச்சி இருக்குது, எங்களுக்கு இதுவே பெரிய மகிழ்ச்சி தான் சார். அம்பாள் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் வண்டி எப்போ கேட்குறோமோ, இது எனக்கு 1 hourல வண்டி வேணும்னா 3/4 மணி நேரத்துலேயே வண்டியை கொடுத்துருவாங்க சார்.
நமக்கு ரேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மற்ற இடத்துக்கு ரேட்டு விசாரிக்கணும் அவசியமே கிடையாது சார். மக்களுக்கு நமக்கு வந்து திருப்தி தான். அவன் பேசுற அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதனால என்ன ரேட்டு கொடுத்தாலும் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கோம். இல்ல மற்ற இடத்தோட கம்மி பண்ணி தராங்களா? நாங்கள் மற்ற இடத்துக்கு போறதே இல்லையே சார், அம்பாள் மோட்டர்ஸ் தவிர. சார் மற்ற இடத்த விட நாங்கள் நிறைய இடத்துல போய் பார்ப்போம் சார். மற்ற இடத்த விட அம்பாள் மோட்டார்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. முக்கியமாக அவங்களுடைய அப்ரோச் ரொம்ப பிடிக்கும். அணுகுமுறை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால எங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நெற்குண்ட வாழ் மக்களாக இருந்தாலும் சரிதான், தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரிதான், ஜஸ்ட் வாட்ஸ்அப்புக்கு ஒரு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வண்டியை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம், மகிழ்ச்சியான ஒரு இடம் அம்பாள் மோட்டார்ஸ். வாருங்கள், வாழ்க்கையை வளமாக்குங்கள். என்ன வண்டி இருக்கு? Yamaha MT-15 Black. எப்படி நம்ம அம்பாள் மோட்டார் தெரியும்? ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்பா எனக்கு, இந்த வண்டி நல்லா இருக்கும், ஸ்டோரும் நல்லா இருக்குன்னு. சரி அதனால தான் வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி அதான் வண்டி எடுக்க வந்தேன். என்ன வண்டி எடுக்கும்? MTM. என்ன ரேட் சொன்னாங்க? மற்ற இடத்துலாம் விசாரிச்சு மற்ற ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, இன்னும் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி அதனால வந்து எடுத்துட்டேன். இப்போ வண்டி புக் பண்ண தான் வந்துருக்கீங்களா? வண்டி புக் பண்ணி வண்டி எடுக்க வந்திருக்கேன். வண்டி டெலிவரி? ஆமாம், டெலிவரி எடுக்க. நாங்கள் எல்லா வண்டியாக தான் எந்த ப்ராப்ளமும் பார்த்துருவோம். சப்போஸ் எங்களுக்கு தெரியும்னா கூட எங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு மேலே அவங்க சரி வண்டிக்கும் பார்ப்போம்னா ஹோண்டா. கஷ்டப்பட்டு சர்வீஸ் பார்க்குற வண்டி எது? இப்போதைக்கு கஷ்டப்பட்டு சர்வீஸ் பார்க்குற வண்டி எந்த வண்டியும் கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது. சேலஞ்சிங் பைக்குன்னு ஒன்று இருக்குல்ல? சேலஞ்சிங் பைக்குங்கிறதுக்கு அப்படி பார்த்தோன்னா KTM டியூக்கு தான். அதுதான், மற்றபடி எல்லாமே நார்மல் தான். ஏன்னா வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ்னா ஒரு ½ hour, பெய்டு இருக்குன்னா எங்களுக்கு ஒரு 2 hours ஆகும், அவ்வளோதான். இப்போ ஒரு சில கஸ்டமர் எனக்கு வித்தின் 1 hourல வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு 1 hour வேணும்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபார்மெண்ட் கொடுத்து அவங்க ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். என்னென்ன ஒர்க் இருக்குது, ஜென்ரல் சர்வீஸாக, ஃப்ரீ சர்வீஸாக. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, பிரேக்ஸு, பேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ½ hourல வேலையை முடிச்சு அவங்க கையில் கஸ்டமருக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் வண்டி வேலை முடிஞ்சு வந்து எடுத்துகிட்டு போகலாம் ரெடிட்டு மேடம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க கஸ்டமர்கிட்ட. வண்டி ரன்னிங்லே ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்? ரன்னிங்கில் ஆஃப் ஆச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது சார். இப்போ உள்ள வண்டிக்கெல்லாம் ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்படியே வந்தாலும் நாங்கள் OTP போட்டு என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்ட்டு உடனே சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வண்டி இப்போ எடுக்கிறாங்க, எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணாம விட்டுருவாங்க. இல்லை சார், நாங்கள் வண்டி எப்படின்னா வண்டி எடுத்துட்டு இல்ல ஒரு சில பேர் வண்டியை போட்டு வெளியூருக்கு போயிடுவாங்க, போயிட்டு 1 மாசம் கழிச்சு வருவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆகாது. அப்ப என்ன மாதிரி அப்போ நாங்கள் என்னப்பா அவங்க எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா நாங்கள் இருந்து ஸ்பேர் பேட்டரி எடுத்துகிட்டு போயிடுவோம். என்ன வண்டின்னு கேட்போம். ஏன்னா 1 மாதம் நீ பண்ணால் பேட்டரி வந்து டவுன் ஆயிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ரெண்டாவது வந்து ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா பெட்ரோல் கெட்டு போயிடும். ஆனால் இது இங்கே பெட்ரோலையும் ஸ்பேர் பேட்டரியும் எடுத்துகிட்டு போயிடுவோம். பேட்டரியை வேறு பேட்டரியை போட்டு அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி கையில் ஒப்படைச்சிடுவோம். அதுக்கப்புறம் கேட்போம் உங்களுக்கு எது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகே சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னா அங்கேருந்து வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே கம்பெனிக்கு. இப்போ ஒரு சில வண்டியில பார்த்தீங்கன்னா கியர் ப்ராப்ளம் வரும். கியர் போடும்போது அங்கே கியர் போட முடியாம வரும். அது எந்த மாதிரியான? இல்லை சார், இப்போ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் எந்த வண்டியும் கிடையாது. கியர் ப்ராப்ளத்துக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் அந்த கியர் ப்ராப்ளம் கிளச்சு லூஸ் ஆயிடுச்சுன்னா கியர் இப்போ சிக்கி விழுவோம். இப்போ நமக்கு வந்து கிளச்சை வந்து லூஸ் ஆகிட்டுருவாங்க. கிளச்சை வந்து கரெக்டான லெவலில் இருந்துச்சுன்னா கியர் சிக்காது. கிளச்சு டைட் பண்ணாமல் விட்டாங்கன்னா கியர் சிக்கி விழுவோம். அப்போ மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும். வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ ஒரு வண்டி சார், ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா இப்போ நியூ வெஹிக்கிள் இப்போ எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 750 கிலோமீட்டர்ஸ், 750 கிலோமீட்டர்ஸ். ரெண்டாவது சர்வீஸ் 2000 கிலோமீட்டர். இப்படியே நம்ம வந்து ஒரு கரெக்டாக சர்வீஸை மட்டும் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா 1,00,000 கிலோமீட்டர் தாராளமாக வண்டி ஓட்டலாம். இப்போ ஒரு சில வண்டியில பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி வந்து திடீர்னு ரன்னிங்லேயே இருக்கும், திடீர்னு பேட்டரி உட்காந்துரும், ஸ்டார்ட் ஆகாது. அப்ப அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேட்டரியை மாத்துறது நல்லதா இல்ல சார், அதாவது பழைய வண்டிக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரும். பழைய வண்டிக்கு வந்து செல்ஃப் மோட்டர் வந்துச்சு, அதை வந்து ரிலே வந்து ஸ்டக் ஆகிக்கும், பேட்டரி திடீர்னு டவுன் ஆகும். இப்போ வந்து அப்புறம் யூசிஎம் டைப்பு, யூசிஎம்ல வந்து அந்த ப்ராப்ளம் வராது. பழைய வண்டி வரும், ரிலே கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா சடனாக இன்ஜின் சாவியா இக்னிஷன் ஆஃப் பண்ணாலும் இன்ஜின் ரன் ஆகி பேட்டரி டவுன் ஆகி ஆஃப் ஆயிரும். இப்போ வர வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே யூசிஎம் சிஸ்டம். இப்ப வண்டி ஓடிட்டே இருக்கும், திடீர்னு அந்த ஸ்பீடோமீட்டர்ல ஸ்பீடு எல்லாமே காட்டும், திடீர்னு ஸ்பீடு காட்டாம அப்படியே ஆஃப் ஆயிடும். ஆனா வண்டி பாட்டு ரன்னிங் ஆகும். அது என்ன மாதிரியான ப்ராப்ளம்? இல்ல நீங்க கேட்கறது புரியல. ஸ்பீடோமீட்டர் முள்ளு அப்படியே போயிட்டே இருக்கும் வண்டி ரன்னிங்ல, திடீர்னு முள்ளு ஏறாது, முள்ளே ஒர்க் ஆகாது. அது யூசிஎம் ப்ராப்ளம் வராது.
மேக்ஸிமம் வந்து கேபிள் ப்ராப்ளம் வரும். பேக் வீல் இப்போ வந்து கியர் பேக் வீல்ல தான் எல்லாமே வருது. அந்த கியர் கேபிள் கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் வண்டியெல்லாம் ஆஃப் ஆகாது, வண்டி ரன்னிங்கில் தான் இருக்கும். சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ஒரு 40 வருஷம் சர்வீஸ் சார். புல்லட்டு, எக்ஸ்ப்ளோரர், சூப்பர்ஸ், யமகா எல்லா வண்டிக்கும் இருக்கும். இப்போ ஒரு சில வண்டி வந்து ஃப்ளட்டில் மழையில தண்ணியில தேங்கி இருக்கும், ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி வண்டிகள் வந்து ஆமாம், தண்ணி இறங்கிட்டு இருக்கும், கார்பெட்டரில் தனியாக இறங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ப்ளக்கு போயிட்டு இருக்கும். இது ப்ராப்ளம் சொல்ல அதை கட்டி பார்த்து அது என்னன்னு அது சரி பண்ணி. எவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஃப்ளட்டில் வர வண்டி? இந்த மாதிரி நகரம் ஒரு 1/2 hour 1 hour ஆகும். ஏர் ஃபில்ட்ரு, கார்பெட்ரு, ப்ளக்கு இது எல்லாத்தையுமே கழட்டி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டோம்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அம்பாள் மோட்டார்ஸ் வாங்க, ஆதரவு தாருங்க, வாங்க. அம்பாள் மோட்டார்ஸ் வாங்க, ஆதரவு தாருங்க, புதிய வாகனம் வாங்குங்க, பலமோடு வாழுங்க.